Hi, hello dear students. 12th standard mathematics chapter 2 complex number. So அதுல இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். என்ன சார் கொஸ்டின்? X is 2.2. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.2 ஒரு கொஸ்டின் பார்த்தல as usual. ஸோ அதே மாடல்ல தான் இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறோம். பார்த்தலாங்களா? எஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Find the value of the real number x and y. X y ஓட real number find out பண்ண சொல்லிருக்காங்க. If the complex number கொடுத்திருக்காங்க. என்ன சார் கொடுத்திருக்காங்க? 3 minus I of x minus 2 minus I of y plus 2i plus 5 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் and 2x plus minus 1 plus 2i of y plus 3 plus 2i அப்படின்னு இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 2.2 அந்த கொஸ்டின் உங்களுக்கு சூப்பரா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அது புரிஞ்சா அதை ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஸோ அதை நீங்க பார்க்கல அப்படின்னா நான் கீழே வீடியோ கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா மறக்காம பாத்துருங்க. ஏன்னா இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கொஸ்டின் கிளியரா பார்த்தா இது கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா போகும். சரிங்களா? எஸ். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணிடலாங்களா? எஸ், வாங்க சால்வ் பண்ணிடலாம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு Z1 என்ன அப்படின்னு எடுத்துப்போம். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட். ஸோ அப்ப Z1 ஈக்குவல் டு இது அப்படியே எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? 3 minus I of x minus 2 minus I of y plus 2i plus 5 z1 அப்படின்னு எடுத்துக்கும். சரிங்களா? எஸ். அண்ட் தென் இவனா z2 அப்படின்னு எடுத்துக்கும். சரிங்களா? கரெக்டா தானே? சோ இது வந்து என்ன z2 எடுத்துக்கலாங்களா? அப்போ z2 equal to 2x plus minus 1 plus 2i of y plus 3 plus 2i. இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இதுதான். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுவோம்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது உள்ள எடுத்துட்டு வந்து மல்டிபிள் பண்ணுவோம். சரிங்களா? இதான் நெக்ஸ்ட் நமக்கு பண்ணிடலாங்களா? வாங்க பண்ணிடலாம். எஸ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸை உள்ள எடுத்துட்டு வரோம். ஸோ அப்போ எப்படி வரும்? இது 3x minus ix minus 2y. y உள்ள எடுத்துட்டு வரும். minus 2y. மறக்காம இந்த மைனஸோட மல்டிப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். சரிங்களா? இல்லைன்னா தப்பாயிடும். சரிங்களா? ஸோ அப்போ மைனஸ் 2y மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் பிளஸ் ஆயிடும் iy. இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, தப்பு பண்ணாம. சரிங்களா? தென் பிளஸ் 2i பிளஸ் 5. ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் அங்கே போகலாம். சரிங்களா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரியல் நம்பர் இமேஜினரி நம்பரை தனித்தனி பிரிச்சு எழுதுவோம். அப்போ இதுல எதாவது இமேஜினரி? ஐ இருக்குது, எல்லாமே இமேஜினரி. அப்போ ரியல் நம்பர் எடுத்து எழுதிக்கலாங்களா? ஸோ என்ன இருக்கு? ரியல் நம்பர் 3x then minus 2y then plus 5. This is real number. இமேஜினரி நம்பர் எப்படி நம்ம எழுதுவோம்? பிளஸ் ஐ ஆஃப். ஓகே, ஏன்னா இமேஜினரி ஐ காமனா இருக்கும், அதனால ஐயை வெளியெடுத்துடலாம். இந்த ஐயை வெளியெடுத்து எழுதும்போது நம்ம எங்க தப்பு பண்றீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே? ஸோ இந்த மைனஸை விட்டுறீங்க. ஸோ மைனஸை விடாம எடுத்து எழுதணும். அதுதான் வந்து அங்கதான் தப்பு பண்றீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஐயை நம்ம எழுதுறோம்னா இங்க பாருங்க, எக்ஸ் கிடையாது, மைனஸ் எக்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ மைனஸ் எக்ஸ் தென் இங்க ஐயை வெளியெடுத்தாச்சு பிளஸ் ஒய் தென் இங்க ஐயை வெளியெடுத்தாச்சு plus 2. that's all. இது வேற ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. சரிங்களா? சோ அப்போ this is real part, this is imaginary part. இதுதான் வந்து என்ன? z1. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு? z1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. z2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்களா? எஸ், வாங்க பண்ணிடலாம். சோ அப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? பிராக்கெட் வெளியே இருக்கிறத உள்ள எடுத்து மல்டிபிள் பண்ண போறோம். சோ அப்போ எஸ். ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? இந்த 2xல எந்த மாற்றமும் கிடையாது. 2x பிளஸ் ஒய்யை உள்ள எடுத்துட்டு வர போறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? நமக்கு மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் ஒய் தென் பிளஸ் 2iy. இது கிளியரா இருக்குங்களா? ரொம்ப கிளியரா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளஸ் 2iy. ரிமைனிங் என்ன இருக்கு? பிளஸ் 3 பிளஸ் 2i இருக்கு. தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ணுவோம்? ரியல் நம்பர் இமேஜினரி நம்பர் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஐ இருந்தா அது இமேஜினரி நம்பர். இங்க ஐ ஒன்னே ஒன்று தான் இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ரெண்டு இருக்கு பாருங்க, கொஞ்சம் கவனமா போகணும். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இது ரெண்டா இமேஜினரி நம்பர். அப்போ ரியல் நம்பர் எடுத்து எழுதிக்கலாங்களா? ரியல் நம்பர் என்ன? 2x minus y plus 3. ஓகேங்களா? எஸ். இமேஜினரி நம்பர் என்ன? இமேஜினரி நம்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐயை வந்து வெளியே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஐயை வெளியே எடுத்துட்டோம்னா plus 2y then plus 2. that's all. very easy. இதுதான் என்ன நமக்கு? z2. ஸோ இதுதான் z2. ஸோ இவனையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா?
Z1 Z2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Z1 Z2 ஈக்குவல் பண்ணுவோம். ஓகேவா, Z1 எஸ், ஸோ Z1 ஈக்குவல் டு Z2 ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இப்போ Z1 Z2 என்ன பண்ண போறோம், நம்ம ஈக்குவல் பண்ண போறோம். அப்ப Z1 எடுத்து எழுதிக்கலாம் வாங்க. Z1 என்ன இருக்கு, 3x, Z1 3x, C 3x minus 2y plus 5 plus I of minus x plus y plus 2 equal to, it's very important. Z2 எடுத்து எழுதிக்கோங்க, 2x minus y plus 3 plus I of 2y plus 2. Next என்ன பண்ணுவோம், ரியல் நம்பர் எடுத்து ஈக்குவல் பண்ணுவோம், இமேஜினரி நம்பர் எடுத்து ஈக்குவல் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். ரியல் நம்பர் எடுத்து ஈக்குவல் பண்ணலாம் வாங்க. 3x minus 2y plus 5 இதுல இருக்க ரியல் நம்பர் ஈக்குவல் இந்த சைடு எடுத்து வந்தோம்னா இதோட சைனும் மாறும். அப்ப சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிடுவாங்க. ஸோ இப்போ எங்க சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸ் 2x plus y சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம், மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் ரியல் நம்பர். ஓகேங்களா, எஸ் ஃபைன். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க, இது x இது x. அப்போ 3x minus 2x x வந்துருமா நமக்கு. தென் இங்க பாருங்க minus 2y plus y, அப்போ minus y கிடைச்சிருமா நமக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும் சரிங்களா. and then plus 5 minus 3 plus 2 கிடைச்சிரும், plus 2 equal to 0. அப்போ நம்ம இந்த plus 2 அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாங்களா. எஸ் தெரியல உங்களுக்கு. எஸ், அப்போ x minus y equal to 2 இதுதான் நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, எஸ். அதே போல இங்க பண்ணிடலாம், இமேஜினரி நம்பர் எடுத்து ஈக்குவல் பண்ணிடலாங்களா வாங்க. இப்போ இமேஜினரி நம்பர் என்ன பண்ணணும், என்ன எங்க இருக்கு, மைனஸ் x plus y plus 2 இதுல இருக்க இமேஜினரி நம்பர் ஈக்குவலுக்கு இந்த சைடு எடுத்துட்டு வந்துடும் சரிங்களா. அப்போ பிளஸ் 2 எந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2y சரிங்களா, மைனஸ் 2y பிளஸ் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 வாங்க. ஸோ அப்போ இங்க பாருங்க மைனஸ் எக்ஸ் ஒரு எக்ஸ் தான் இருக்கு, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை, மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. அண்ட் தென் ஒய் பாருங்க மைனஸ் 2y பிளஸ் ஒய், அப்போ என்ன வரும் நமக்கு மைனஸ் ஒய். ஸோ மைனஸ் ஒய். தென் பிளஸ் 2 மைனஸ் 2 என்ன வேணும் 0. என்ன வேணும், இது கேன்சல் ஆயிடும், பிளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிடும். அப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, ரெண்டுமே மைனஸ் இருக்கு, நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதை வந்து மைனஸால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன மாறிடும், இது மைனஸ் சைன் வந்து பிளஸ் சைன் ஆகும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதையும் மாத்தாம நிறைய பேர் தப்பா போட்டுறீங்க, இதையும் வந்து கொஞ்சம் மறக்காம மாத்திக்கணும் சரிங்களா. இது வந்து இங்க கிடைச்சிருக்கு நமக்கு, இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2 2 பிளஸ் 2 பிளஸ் 2 அந்த பக்கம் போனா மைனஸ் 2. ஓகேங்களா, இங்க நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. இல்ல நான் தப்பு பண்ணும்போது நீங்க அப்படியே இருக்கக்கூடாது, கண்டிப்பா என்ன பண்ணணும் சொல்லணும் சரிங்களா. பிளஸ் 2 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 2 ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சது தானே. எஸ், ஸோ ரெண்டுத்தையும் எடுத்து ஈக்குவல் பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ ரியல் நம்பர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, this is equation number 2. First equation x minus y, x minus y equal to minus 2. Then second equation x plus y, x plus y equal to 0. ஆட் பண்ணிடலாங்களா. எஸ் வாங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ x வந்து என்ன கிடைக்கும், 2x plus y minus y கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ அப்போ y வந்து வராது சரிங்களா, ஈக்குவல் டு மைனஸ் 2 கிடைக்குது. 2x equal to minus 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்க 2க்கு 2 வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ xக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், x equal to minus 1, x equal to minus 1. எஸ், ஸோ xோட ரியல் நம்பர் கிடைச்சிருக்கு சார். அப்போ yயோட ரியல் நம்பர் என்ன சார் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ xோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1 ஆர் 2ல போட்டால் நமக்கு yயோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா, போடலாங்களா. எஸ், ஸோ வாங்க அப்போ எதுல போட்டுக்கலாம், நம்ம ஈக்குவேஷன் 2ல போட்டுக்கலாமா. எஸ், ஸோ அப்போ x equal to minus 1 அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், substitute in equation 2ல substitute பண்ணா ஈஸியா போடலாம் சரிங்களா. எஸ் பாருங்க x plus y equal to 0, x plus y equal to 0, x க்கு பதிலா minus 1 கொடுக்க போறோம். minus 1 plus y equal to 0, அப்போ y equal to minus 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 1. that's all. ஓகேங்களா. எஸ், ஸோ அப்போ x ஓட ரியல் நம்பர் minus 1, y ஓட ரியல் நம்பர் 1. ஓகேங்களா. எஸ், புரிஞ்சுதா இந்த கொஸ்டின், கண்டிப்பா வந்து சூப்பரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
தெளிவா பாருங்க, சூப்பரா புரியும். சரி, ஓகேங்களா? எஸ், இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. உங்க ஃப்ரெண்டுங்க கட்டாயமா இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே போல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ டு ஆல். பை பாய்.